விஷப்பாம்பு தான். ஆனா விஷப்பாம்பு அடிக்கிற தடியும் ஒருவேளை கடிச்சுட்டா விஷம் முறிவும் யாருகிட்ட இல்ல. அது இருக்கிற ஒரே இடம் தமிழ்நாடு, இருக்கிற ஒரே வைத்தியர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்தியாவை காப்பாற்ற தேவைப்படுகிறார், அரசியல் சட்டத்தை காப்பாற்ற தேவைப்படுகிறார். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். தமிழ் இனத்தினுடைய தலைவர், திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர், நம்பர் 1 முதலமைச்சர் என்று இந்தியாவில் பெயர் எடுத்திருக்கின்ற நம்முடைய அன்பு தலைவருடைய பிறந்த நாள் விழாவை நலத்திட்ட உதவிகளாக வழங்குகின்ற விழாவாகவும் கருத்துரை வழங்குகின்ற விழாவாகவும் மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து தலைமை பொறுப்பினை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட இளைஞரணியினுடைய துணை அமைப்பாளர் அன்பிற்குரிய தம்பி உமாசங்கர் அவர்களே, முன்னிலை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள் அன்பிற்குரிய சகோதரர்கள் ஏழுமலை அவர்களே, முரளி அவர்களே, மதி அவர்களே, அவர்களோடு இணைந்து பணியாற்றுகின்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் அன்பிற்குரிய சத்யா அவர்களே, நாமோ முரளி அவர்களே, KS வெல்டிங் ராஜா அவர்களே, கார்த்திகா பாஸ்கர் அவர்களே, வரவேற்பு நிகழ்த்தியிருக்கின்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் தினேஷ் மாணிக்கம், விக்னேஸ்வரன், பிரகாஷ், அருண்குமார், மணிகண்டன், திவான்குமார், ஜெகதீஷ் உள்ளிட்ட நண்பர்களே, எனக்கு முன்னால் நேரம் கருதி சொல்லப்பட வேண்டிய செய்திகள் ஏராளம் இருந்தாலும் மிகச் சுருக்கமாக சிறப்புரை ஆற்றியிருக்கின்ற தமிழக அரசுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், எங்கள் ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டத்தினுடைய அடுத்த தலைமுறையான நம்முடைய துணை முதலமைச்சருக்கு உறுதுணையாக இருக்கின்ற எனது அன்பிற்குரிய இளவல் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய மதிப்பிற்குரிய செயலாளர், சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பு சகோதரர் மயிலை வேலு அவர்களே, நாடாளுமன்றத்தில் ஆங்கிலத்திலும் தமிழிலும் மிகச்சிறப்பாக தன்னுடைய வாதத்தை எடுத்து வைக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் தியாகராய நகர் கிழக்கு பகுதி செயலாளர் அன்பு சகோதரர் கருணா அவர்களே, உரையாற்றி இருக்கின்ற மாணவரினுடைய மாநில செயலாளர் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அவர்களே, வர்த்தக அணியினுடைய துணைத் தலைவர் அன்பிற்குரிய சகோதரர் மோகன் அவர்களே, இந்த தொகுதியினுடைய பொறுப்பாளர் மகளிர் அணி மாநில சமூக வலைதள பொறுப்பாளர் ரத்னா லோகேஸ்வரன் அவர்களே, இளைஞர் அணி மாவட்ட அமைப்பாளர் அன்பு சகோதரர் ராஜா அன்பழகன் அவர்களே, மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, வட்டக்கழகத்தினுடைய நிர்வாகிகளே, பல்வேறு அணிகளுடைய பொறுப்பாளர்களே, வருகின்றிருக்கின்ற பயனாளிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகையாளர்களே, அனைவருக்கும் வணக்கம். இங்கே உரையாற்றிய நம்முடைய அன்பிற்குரிய மாண்புமிகு அமைச்சர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எத்தனை திட்டங்களை எவ்வளவு சிறப்பாக தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா மட்டுமல்ல, உலக நாடுகள் கொண்டாடுகின்ற அளவுக்கு ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். எனவே அவர் வாழ வேண்டும் என்பதற்காக வாழ்த்துங்கள் என்று அவர் சொன்னார். நம்முடைய வேலவர்கள் பேசுகிற போது கட்சியிலேயும் ஆட்சியிலேயும் படிப்படியாக வளர்ந்து முறையாக அரசியல் கற்று கலைஞர் அண்ணா பெரியாருடைய கொள்கைகளை ஏற்று இரண்டு தளங்களிலும் கட்சியிலேயும் படிப்படியான வளர்ச்சி, ஆட்சியிலேயும் படிப்படியான வளர்ச்சியை பெற்ற இன்னொரு தலைவர் இவரை விட்டால் இல்லை, எனவே அவரை வாழ்த்துவோம் என்று சொன்னார். நம்முடைய தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் அவருக்கே உரிய பாணியில் அவருடைய சிறப்பு இயல்புகளை எல்லாம் சொல்லி, அவர் ஆற்றிய பணிகளை எல்லாம் சொல்லி, உலகம் எவ்வாறு அவரை வியக்கிறது என்று சொல்லி, எனவே அதற்காக அவர் வாழ வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய மாணவர்களுடைய செயலாளர், அவர் மாணவர் அணியில் இருக்கிற காரணத்தினால் மொழிப்போர் போராட்டத்தை எல்லாம் இங்கே நினைவு கூர்ந்து அப்படிப்பட்ட மொழியையும் இனத்தையும் காப்பாற்றுகிற ஒரு தலைவராக இந்த முதலமைச்சர் இருக்கிறார். எனவே அவர் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்துவோம் என்று சொன்னார். எல்லோரும் நன்றாகத்தான் வாழ்த்தினார்கள், மிக நன்றாகத்தான் பேசினார்கள். ஆனால்
அவர்கள் எல்லோருடைய பேச்சிலையும் கொஞ்சம் சுயநலம் இருந்தது. என்ன சுயநலம்? நம்முடைய மாநிலம் வாழ வேண்டும், தமிழச்சிக்கு தமிழ்நாடு நல்லாக இருக்க வேணும், தான் எம்பியா இருக்கணும். அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு தமிழ்நாடு நல்லா இருக்கணும், தமிழ் மொழி நல்லா இருக்கணும், திமுக ஆட்சிக்கு வரணும், அதனால முதலமைச்சர் நல்லா இருக்கணும், அடுத்த கேபினெட்லயே அவர் இருக்கணும். என்னுடைய வாழ்த்து அதான். ஆனா இதுக்காகலாம் நான் வாழ்த்த மாட்டேன். இவற்றையெல்லாம் கூட ஒரு முதலமைச்சர், ஒரு மனிதன் இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் எதிர்காலத்தில் செய்யக்கூடும். செய்ய முடியாத ஒண்ணு இல்லை. இத்தனை திட்டங்களை தந்திருக்கிற ஒரு முதலமைச்சரை இனிமேல் ஒரு காலத்தில் பார்க்க கூடும் வாய்ப்புகள் இருக்கிறது. We cannot deny. ஆனால் நான் எப்படி பிரமித்து பார்க்கிறேன் என்றால், ஒரு 4 நூற்றாண்டு காலம் நாடாளுமன்றத்தில் இருந்தவன் என்ற முறையில் கலைஞர் ஆட்சியை இழந்திருக்கிறார். ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனையோ திட்டங்களை தீட்டியிருக்கிறார். நன்றி மறந்தவர்களா தமிழக மக்கள் என்று கேட்டால், பெரியார் சொன்ன கருத்தை கலைஞர் சொல்லுவார், ஒரு நல்ல மக்கள் தொண்டன், நல்ல கொள்கைவாதி நன்றி எதிர்பார்க்க கூடாது, நன்றி எதிர்பார்த்து செய்தால் அது எதுவும் செயலல்ல என்று சொல்லுவார். எனவே நலத்திட்ட உதவிகள், தமிழ்நாடு அடுத்த இலக்கை எட்ட வேண்டும் என்பதற்காக நம்முடைய முதலமைச்சர் ஆற்றிக் கொண்டிருக்கிற பணிகள் எல்லாம் நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டியவை. அவைகளுக்காக அவர் வாழ வேண்டும். மொழிக்காக, இனத்திற்காக, மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காக, எல்லா தரப்பு மக்களுக்குமாக, வாக்களித்த பெருமக்களாக இருந்தாலும் வாக்களிக்காத பெருமக்களாக இருந்தாலும். கலைஞருக்கு இருக்கிற மிக சிறப்பு எது? ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் என்று சொல்லுகின்ற வாக்கு வங்கி அரசியலில் யாருக்கு அதிக வாக்கோ அவர்களுக்கு தான் அதிக திட்டம் போய் சேரும். ஆனால் கலைஞர் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு வாக்கு வங்கி அரசியலை வாக்களித்தவர்களுக்கு மட்டும் திட்ட மாட்டார். 3ஆம் பாலினத்தவர் உங்களுக்கு எவ்வளவு என்ன? கார்ல போகும்போது, பஸ்ல போகும்போது அந்த 3ஆம் பாலினத்தை வந்து நம்மள்ட்ட நின்னாக்கா எவ்வளவு எக்காலமா பாக்குறோம், எவ்வளவு இழிவா பாக்குறோம். ஓட்டு போட்டது 1% கூட வராது. ஆனால் ஆட்சி அதிகாரம் தன் கைக்கு வந்ததற்கு பிறகு ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் என்று சொல்லுகின்ற பெருவாரி வாக்கு வங்கி அரசியலில் அந்த வாக்குக்காக மட்டும் திட்டம் தீட்டாமல், இந்த மண்ணில் அவர்களும் மனிதர்கள் தான். ஒரு கவிஞன் எழுதினான், எப்படி ஒற்று சொல்லில் ஒரு இச்சு இல்லை என்றால் அந்த சொல்லை பணிக்கிறோமோ, அதை போல ஏதோ ஒரு குறைபாடு என்பதற்காக ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் அவர்களை அவமானப்படுத்துகிறோமே, அந்த அவமானத்தை அவர்கள் தாங்கிக் கொண்டிருக்கிறார்களே, அந்த அவமானத்திலிருந்து அவர்களை மீட்க வேண்டும் என்பதற்காக சிந்தித்த ஒரு தலைவன் டாக்டர் கலைஞர். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். மாற்றுத்திறனாளிகள் எத்தனை சதவீதம்? அவர்கள் வாக்களித்து விட்டு என்ன வந்து விட போகிறது? பெருவாரியாக வாக்களித்தவர்களை பார்த்துட்டு சொல் இல்லை. ஐநா சபை சொன்னது, அவர்கள் மாற்றுத்திறனாளிகள், அவனை நொண்டிக்காத, முடங்காத. நீ கிட்ட போய் பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட வேற ஒரு பவர் இருக்கு. 2 கால்ல ஒரு கால் இல்லையா? இல்ல. அந்த ஒரு கால் இல்லையோ அந்த காலுடைய பவர் கையிலையோ சிந்தனையிலையோ எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு, இல்லைன்னா மூளையில இருக்கு. அவருக்கு நினைவாற்றல் கூட இருக்கலாம். அதை கண்டுபிடிக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பே தவிர அது குறை அல்ல. அவன் ஊனமுற்றவன் அல்ல, அவனுக்கு வேறு ஒரு மாற்று திறன் இருக்கிறது, அதை கண்டுபிடி சொன்னது ஐநா மன்றம். ஆனால் அதை கண்டுபிடித்து ஐநா மன்றத்தினுடைய அந்த கோரிக்கையை ஏற்று இந்தியாவில் அல்ல உலகத்திலேயே மாற்றுத்திறனாளிகள் என்று அழைக்கப்பட்டு அவர்களுக்கு அமைச்சரவை, அவர்களுக்கென்று ஒரு தனி துறையை உருவாக்கிய தலைவர் டாக்டர் கலைஞர். அப்படி அவருடைய வழித்தோன்றலில் இன்றைக்கு இவர் ஆற்றிக் கொண்டிருக்கிற பணிகளை எல்லாம் பார்த்தால் நிச்சயம் அவர் 100 ஆண்டு அல்ல 200 ஆண்டு வாழணும். ஆனா உங்களை விட எனக்கு கொஞ்சம் விரிவான மனசு. நீங்க எல்லாம் தமிழ்நாடு காப்பாத்தினா போதும், தமிழ் மொழியை காப்பாத்தினா போதும், உங்க வீட்டுல பொங்குனா போதும், சோறு தின்னா போதும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, எனக்கு கவலை இந்தியாவை வெள்ளைக்காரன்கிட்ட இந்தியான்னு கொண்டு போனப்ப என்ன தெரியும் பண்ணாங்க? அவன் துப்பாக்கிலாம் நான் வந்திருக்க நல்லா கவனிச்சுக்க, கொட்டுக்கிற பணி, என் பேச்ச சுரிக்கிறேன். இந்தியாவை இவங்க கையில கொடுத்துட்டு போகும்போது அவன் துப்பாக்கி முன்னில் இந்தியாவை கொடுத்துட்டு போனான். எப்படி ஆளப்போகிறார்கள் என்று எள்ளி நகையாடினார்கள். ஏன்னா 1901 1947 லிட்ரஸி ரேட், கற்றறிந்தவர்கள் எண்ணிக்கை வெறும் 3%. டிகிரி படிச்சதான் ஓட்டை போட முடியும். அன்னைக்கு எத்தனை ஜாதி? 6500 ஜாதி. ஒரு சாதி ஒரு சாதியோட கலக்காது. எத்தனை மதம்? இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், ஜைனர்கள், பௌத்தர்கள், ஒரு மதம் ஒரு மதத்தோட சேராது, சண்டை கொடுக்குறான். சாதி வேற, மதம் வேற, மொழி வேற. அவன் பேசுற பாஷை எனக்கு புரியல. எத்தனையோ மொழிகள். சரி, சாப்பாடு ஒண்ணும் கிடையாது. நான் சாப்பிடுற இட்லி அஸ்ஸாம்ல இல்ல, அஸ்ஸாம்ல சாப்பிடுற சாப்பாடு நிட்டு இல்ல. சரி, உடை ஒண்ணு அதுவும் கிடையாது. நான் கட்டுற வேட்டி அவன் கட்ட மாட்டேங்கிறான், அவன் போட குருதான் எனக்கு கிடையாது. அப்ப மொழியால் வேறுபட்டு, மதத்தால் வேறுபட்டு, சாதியால் வேறுபட்டு, உணவால் வேறுபட்டு, உடையால் வேறுபட்டு, பழக்க வழக்கத்தால் மாறுபட்டு, கலாச்சாரத்தால் மாறுபட்டு, காலையில 7 முதல் கல்யாணம் பண்ண நம்மால்
நல்ல நேரம், சூரியன் ஏறிக்கிட்டே இருக்கும்போது கல்யாணம் பண்ணாதான் இங்க ஏறிக்கிட்டே போவாங்களாம். டெல்லிக்கு வா, தமிழச்சி சொல்லு, சாயங்காலம் 8 மணிக்கு தான் கல்யாணம் டெல்லியில. அவன் கலாச்சாரம் வேற, அவன் நம்புறான். அப்போ இவ்வளவு வேறுபாடுகளை கொண்டிருக்கின்ற ஒரு நாடு, இவங்க எப்படி ஒன்னா கட்டி வைக்கிறது? அவன் நல்ல காலம் துப்பாக்கி வச்சிருந்தான். இவர்களை எப்படி கட்ட வேண்டும் என்று சொன்னால் 2 ஆண்டு காலம் உட்கார்ந்தாங்க. இந்திய அரசியல் நிர்ணய சபை 2 ஆண்டுகள், 1946 இருந்து 47 கடைசி வரைக்கும் ஜவஹர்லால் நேரு, பட்டேல், அம்பேத்கர், எல்லா தலைவர்களும், பட்டாபி சீதாமரை, எல்லாம் RSS எல்லா பட்டைகளும், எல்லா அறிவாளிகள், படித்தவர்கள், வெவ்வேறு சாதி, எல்லாரும் ஒரு கருத்து, நம்மகிட்ட இவ்வளவு பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனை எல்லாம் நம்மளுடைய வேற்றுமைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நாம் ஒற்றுமையாக இருப்பது எப்படி? ஆமா, நம்ம வேற வேறதான். கருணாவுக்கு வந்து புளிக்குளம் பிடிக்கும், எனக்கு வந்து மோர் குளம் பிடிக்கும். கருணா என் வீட்டுக்கு வந்து என்ன சொன்னோம், எங்க வீட்டுக்காரன் பார்த்து சொன்னோம், இந்த கருணா தம்பி வந்திருக்கான், அவனுக்கு புளிக்குளம் போட செய்யன்னு சொன்னோம். அதெல்லாம் தெரியாது, எனக்கு மோர் குளம் தான் பிடிச்சோம். தின்னா திங்காட்டி போனா கருணா சோறு வேணா ஒண்ணு போயிடுவார். வேற்றுமைகளை அங்கீகரித்தால் உறவு மேம்படும், வேற்றுமைகளை அங்கீகரிக்காவிட்டால் பிளவு ஏற்படும். இதை நேரு உணர்ந்தார். அதனாலதான் அரசியல் சட்டத்துல எல்லாமே இருக்கு. தாழ்த்தப்பட்டவனுக்கு என்ன உரிமை, பிற்படுத்தப்பட்டவனுக்கு என்ன உரிமை, கிறிஸ்தவனுக்கு என்ன உரிமை, இந்துக்களுக்கு என்ன உரிமை, மொழிச்சிறுபான்மை மக்களுக்கு, தெலுங்கர்களுக்கு என்ன உரிமை, இஸ்லாமியர்களுக்கு என்ன உரிமை, எல்லாம் எழுதி வச்சிருக்கோம். இவர்களை எல்லாம் எப்படி காப்பாற்றுவது எல்லாம் இருக்கு. இந்த உரிமைகள் வரையறுக்கப்பட்டதற்கு பிறகு எப்படி தேர்தலை நடத்தி ஒரு அரசாங்கத்தை கொண்டு வரணும்? தேர்தல் ஆணையம். தேர்தல் நடத்திய பிறகு சட்டமன்றம். யார் முதலமைச்சர், யாரெல்லாம் அமைச்சர், அந்த சட்டமன்றத்துக்கு என்ன அதிகாரம்? சரி, நாடாளுமன்றத்துக்கு என்ன அதிகாரம்? சரி, நாடாளுமன்றமும் சட்டமன்றமும் ஏற்றுகின்ற சட்டங்கள் சரியில்லைன்னு சொன்னா கேள்வி கேட்பது யார்? உச்ச நீதிமன்றம். அந்த உச்ச நீதிமன்ற நீதிபதியை நியமிப்பது யார்? குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவருக்கு என்ன அதிகாரம்? இவ்வளவையும் அரசியல் சட்டத்தில் எழுதி, உன்னோட உரிமை, என்னோட உரிமை, உங்களோட உரிமை, எங்களோட உரிமை, எல்லா உரிமைகளையும் எழுதி இந்த தேசம் எப்படி இயங்க வேண்டும், வேற்றுமையில் இருக்கிறது, ஆனால் எல்லோரும் இந்தியராக இருக்க வேண்டும் என்றால் வேற்றுமைகளை அங்கீகரி. தமிழை அங்கீகரி, அவன் தமிழ, மலையாளி அங்கீகரி, அவன் மலையாளி, எல்லாம் ஒன்று சொன்னா இருக்க மாட்டான். 2 ஆண்டு காலம் உட்கார்ந்து கொண்டு வரப்பட்ட அரசியல் சட்டம் இன்றைக்கு இந்த அரங்கத்தில், இந்த மேடையில் ஜாதி பார்க்காமல் உட்கார்ந்து இருக்கிறோம், மதம் பார்க்காமல் உட்கார்ந்து இருக்கிறோம். இந்த காம்பவுண்டுக்குள்ள 10,000 பேர் உட்கார்ந்துருக்கோம். என்ன சாதின்னு தெரியாது. எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பதற்கு காரணம் அரசியல் சட்டம், அரசியல் சட்டம், அரசியல். இந்த அரசியல் சட்டத்திற்கு மோடி வந்ததுக்கு பிற்பாடு ஆபத்து. ஒரே மொழி, ஒரே உணவு, ஒரே பண்பாடு, எங்க பார்த்தாலும் இந்தி கேட்கலையா? அப்ப சொன்னாங்க தமிழை சொல்லிச்ச, இந்தி எல்லாம் பணம் இல்லைங்கிறாங்க. இப்போ எல்லாத்துக்கிட்டையும், எல்லா நாட்டினுடைய முதலமைச்சர், எல்லா மாநிலத்துடைய முதலமைச்சருக்கும் மோடி எதிர்ப்புங்கிற எண்ணம்லாம் இருக்கு. ஆனால் அப்படி எதிர்ப்பதற்கு உண்டான தகுதியும் தத்துவமும் யாருக்கும் இல்லை. அந்த தத்துவம் இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. அந்த தத்துவத்தை தந்தது தந்தை பெரியார், அண்ணா, கலைஞர். அமித்ஷாவும் மோடியும் விஷப்பாம்பு தான். ஆனா விஷப்பாம்பு அடிக்கிற தடியும் ஒருவேளை கடிச்சிட்டா விஷம் உரிமம் யாருகிட்ட இல்ல. அது இருக்கிற ஒரே இடம் தமிழ்நாடு, இருக்கிற ஒரே வைத்தியர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இந்த ஒரு மனிதன் மட்டும் இன்றைக்கு இல்லை என்றால், இப்ப தமிழச்சி பேசலாம் பேரன்றான், ஆராசா பேர சொன்னா ஓடுங்கிறான் பார்லிமெண்ட்ல. என்ன எங்களுக்காக கத்துக்கிட்ட தூக்கிட்டு போறோம்? ராஜா எழுந்தால், கனிமொழி எழுந்தால், தமிழச்சி தங்கப்பாண்டியன் எழுந்தால், எல்லாரும் வேக வேகமா பிஜேபி காரன் முடியாறானே, வா என்ன பேச போறாரு? எதுக்காக? ராஜாவுக்காக அல்ல, எனக்கு பின்னால் இருக்கிற தத்துவம் பெரியார், அண்ணா, கலைஞர் என்ற மகத்தான மனிதர்கள். அந்த கொள்கையை காப்பாற்றிக் கொண்டிருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற இந்த மகத்தான மனிதர். இவங்க எல்லாம் இருக்கனால்தான் எங்களுக்கு மரியாதை. எனவே இவர் முதலமைச்சராக மீண்டும் வர வேண்டும் என்பது உங்க திட்டத்துக்காக மட்டும் இல்ல, சில பேர் மந்திரியாக மட்டும் இல்ல, சட்டமன்ற உறுப்பினராக மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுக்காக மட்டுமல்ல. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்தியாவை காப்பாற்ற தேவைப்படுகிறார், அரசியல் சட்டத்தை காப்பாற்ற தேவைப்படுகிறார். இந்த ஒரு மனிதர் இல்லைன்னா இந்தியா வேட்டக்காட. இதை நான் சொல்லல, நாங்க பேசி முடிச்சு பிஜேபி கார சொல்லுவோம், எம்பிக்கள் நல்லா பேசுங்க, ரகசியமா கை கொடுப்போம். எல்லாரும் பேசுவாங்க, தமிழை சொல்லு, எல்லாரும் வந்து மேல விடுவான். நம்ம நல்லா பேசுறேன், சிறுநீர் கலையை போடலான்னு போவோம், இல்ல கேண்டீனுக்கு போவோம், அங்க ரகசியமா வந்து பிஜேபி காரன் கொண்டுட்ட தலைவா, ஏன்னா அவனுக்கே அவளை ஆத்துறது. அவன் சொல்றான், உங்க தலைவரை விட்டா இந்தியாவை காப்பாத்த ஆள் இல்ல, எப்படியாவது இந்தியாவை காப்பாற்ற. எனவே உங்களுக்காக அல்ல, இந்த நாட்டுக்காக அல்ல, தமிழ் மொழிக்காக அல்ல, நம்முடைய திட்டங்களுக்காக அல்ல, அந்த தலைவன் இருந்தால்தான் அரசியல் சட்டம் இருக்கும், அரசியல் சட்டம் இருந்தால்தான் இந்தியாவுக்கும்
அதற்காக அவர் வாழ வேண்டும் என்று வாழ்த்துங்கள். நன்றி, வணக்கம்.